So அனைவருக்கும் மீண்டும் வணக்கம், good evening, அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி we are going to start the grade 6 again. After 3 weeks time, we are going to start the grade 6 again. Today I am going to do a lesson in your grade 6 book. Grade 6ல இருக்கிற ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்துக்கு போகிறோம். ஸோ உங்களுடன் இன்றும் என்றும் போல் இங்கிலீஷ் வித் ஈஸ் உடன் இணைந்து கொள்பவர் உங்கள் அன்பின் சிவாசா, a teacher with a heart. ஓகே, உங்கள் வாழ்த்துக்கள் பிரேயர்ஸ்னால் சுகமடைந்து மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு, போன மாதிரியே திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி திருப்பி வந்து கிளாஸ் இன்னைக்கு தொடங்கும். ஓகே, shall we listen to a song? இந்த பாடலினூடாக இன்று என்ன படிக்க போகிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? Let's listen. The animals and their young ones, we will learn about them in the song. The animals and their young ones, you and me shall sing along. The young one of a bear is a cub, the young one of a cat is a kitten, the young one of a cow is a calf, the young one of a deer is a fawn, the young one of a dog is a pup, the young one of a donkey is a colt, the young one of a duck is a duckling, the young one of an elephant is a calf, the young one of a fish is a fingerling, the young one of a frog is a tadpole, the young one of a giraffe is a calf, the young one of a hen is a chick, the young one of a horse is a foal, the young one of a kangaroo is Joey, the young one of a lion is a cub, the young one of a monkey is an infant, the young one of an owl is an owlet, the young one of a pig is a piglet, the young one of a rabbit is a bunny, the young one of a sheep is a lamb, the young one of a tiger is a cub, the young one of a zebra is a foal. These are the animals and their young ones, you and me shall sing along. These are the animals and their young ones, you and me shall sing along. Right. So இன்றைய பாடம் animals and their young ones. Animals and their young ones. இப்போ நாம பேசும்போது, மனிதர்கள் பேசும்போது மேன், உமன் அப்படியா இருந்தா சின்னவங்களுக்கு என்ன சொல்லலாம்? பேபி. பேபிக்கும் சின்னவங்களா இருந்தா இன்ஃபென்ட். எழுதி வச்சுக்கோங்க, கை குழந்தைக்கு சொல்றது இன்ஃபென்ட். INFANT. INFANT. இன்ஃபென்ட், கை குழந்தை. சிசுன்னு சொல்லுவோம்ல, இல்லாட்டி கை குழந்தை, கையில தூக்குறவங்க, இப்படி குறுக்க தூக்குறவங்க தெரியுதானே உங்களுக்கு? அம்மா மாதிரி தூக்குவாங்க, பிறந்த குழந்தையெல்லாம் இன்ஃபென்ட். INFANT இன்ஃபென்ட். ஓகே, அது இருக்கட்டும். அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு பேபி. அது கொஞ்சம் பெரிய ஆள் ஆனா பேபி. இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகனா சைல்டு, இல்லையா? பாய், கேர்ள். சைல்டுக்கு பிறகு பாய், கேர்ள், இல்லையா? அப்படி பிரிப்போம். அப்ப அதெல்லாம் மனிதர்கள் சார்ந்த விடயங்கள். இட்ஸ் அபவுட் ஹியூமன் பீயிங். இன்ஃபென்ட், பேபி, சைல்டு, பாய், கேர்ள் போன்று சிறுவர்களை குறிக்கும். பட் அனிமல்ஸ், தே ஹாவ் டிஃபரண்ட் நேம்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி. ஒவ்வொரு மிருகத்துக்கும் வித்தியாசமான பெயர்கள் இருக்கு குழந்தைகளுக்கு, அவர்களுடைய குட்டிகளுக்கு, அவர்களுடைய குஞ்சுகளுக்கு, இல்லையா? தே ஹாவ் செப்பரேட் நேம். சிலருக்கு ஒரே மாதிரி நேம் இருக்கும், சிலருக்கு இப்ப டைகர், லயன் எடுத்துக்கிட்டா 2 பேருக்கு குட்டிக்கும் ஒரே பேர் தான் வரும்.
ஜீப்ரா, ஹோர்ஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டு பேர்ட்டு குட்டிகளுக்கு ஒரே பேர் தான். பட் பொதுவா each and every animals babies or young ones names are different. வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? நிறைய மிருகங்களுடைய குட்டிகளுடைய பெயர்கள் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். So shall we listen again? இன்னொருத்தர கேட்டு பாருங்க. சொல்லும் போது நீங்களும் முடிஞ்சதை சொல்லுங்க. ஓகேவா? தெரிஞ்சதை சொல்லுங்க. ஒருத்தரம் பார்த்துக்கோங்க. நான் எழுத வேணாம் இப்ப. Don't write. Okay, don't write. The animals and their young ones, we will learn about them in the song. Right, wait. The animals and their young ones, you and me shall sing along. The young one of a bear is a cub. The young one of a cat is a kitten. The young one of a cow is a calf. The young one of a deer is a fawn. The young one of a dog is a pup. The young one of a donkey is a colt. The young one of a duck is a duckling. The young one of an elephant is a calf. The young one of a fish is a fingerling. The young one of a frog is a tadpole. The young one of a giraffe is a calf. The young one of a hen is a chick. The young one of a horse is a foal. The young one of a kangaroo is Joey. The young one of a lion is a cub. The young one of a monkey is an infant. The young one of an owl is an owlet. The young one of a pig is a piglet. The young one of a rabbit is a bunny. The young one of a sheep is a lamb. The young one of a tiger is a cub. The young one of a zebra is a foal. These are the animals and their young ones. You and me shall sing along. These are the animals and their young ones. You and me shall sing along. Okay, good. So, இதுதான் அனிமல்ஸ்களுடைய பேபிஸ், யங் ஒன்ஸ் உடைய பெயர்கள் இல்லையா? ஸோ நம்ம பார்ப்போம், நமக்கு இந்த பேபிஸ் உடைய பெயர்கள், அது இந்த அனிமல்ஸ் உடைய பெயர்கள் தெரியுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். நோஸ் யூ கேன் டெல் மீ தி ஆன்சர்ஸ். ஓகே, பாருங்க, பேர்ட் யாரும் எழுத வேணாம். டோன்ட் ரைட், ஐ வில் கிவ் யூ த சான்ஸ். இது எக்கோ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பாடம் இருக்கு உங்களுக்கு, அதுல உள்ள ஒரு பாடம். ஓகேவா? பேர்டா இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? நெஸ்ட்லிங். What is that? Nestling. Nestling. What is cat? Nestling. Cat nuடைய Kitten. Kitten. Kitchen இல்ல. Kitten. Cow. Cow. Elephant. Elephant. Calf. Also horse. House. Horse. Phone இல்லாட்டி phone சொல்லலாம். F-O-A-L phone சொல்லலாம், இல்லாட்டி phone சொல்லலாம். ஓகேவா? Okay. Duck. Duck.
Duckling. Lion. Lion. Cub. Lion cub. Cub. Lion cub. Deer. Deer. Cub. Deer na man. Okay. Goat. Goat. Kid. Very good. Goat. Kid. Aadu. Kid. Piglet. Piglet. Dog. Piglin. Dog. Piglet. Dog. Goose na vaathu. Goose na vaathu. Geese. Goose duckling le. Duckling. Gosling. Gosling. என்னது? Goslings. Right. Okay. உங்களோட புக் எடுத்து புக் எடுத்து நீங்க என்ன செய்யணும் இப்போ தலைப்பு போடுங்க in a new page தலைப்பு போடுங்க names of the animal babies தலைப்பு போடுங்க names இருக்கு தலைப்பு இங்க இருக்கு the names of the animal babies இப்ப எழுத வேணாம் தலைப்பு மட்டும் எழுதுங்க only write the heading okay don't write other things மத்தது எழுத கூடா the names of the animal babies the names of the animal babies okay va வேற எதுவும் எழுத வேணாம் don't write the names of the animal babies okay அத நீங்க இப்படி தான் எழுதணும் எப்படி இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க இந்த பாருங்க அனிமல்ஸ் நான்கா பிரிங்க உங்களோட கொப்பிய நான்கா பிரிங்க 1 2 3 4 ஓகேவா அனிமல்ஸ் அதுல அனிமல்ஸ் பேர் எழுதணும் ஓகே ஏன்னா தமிழ் அர்த்தம் எழுதணும் நம்ம தமிழ் டாக் நாய் பப்பீஸ் சாரி பேபிஸ் பப்பி நாய்க்குட்டி அப்போ டாக் நாய் பப்பி நாய்க்குட்டி அந்த மாதிரி சார்ட் போட்டுக்கோங்க பெரிய சார்ட் ஒன்று அடிச்சுக்கோங்க நிறைய பேர் எழுத போறோம் நம்ம ஒரு 20-30 பேர் எழுதுவோம் 2 பக்கம் சார்ட் போட்டுக்கொண்டா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் 2 பக்கத்துக்கு சார்ட் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கத்துக்கு சார்ட் போட்டுக்கோங்க இப்படிதான் பாடமாய்க்கோங்க ஸ்கூல் போகும் நீ okay animals one example எழுதிக்கோங்க dog நாய் babies puppy நாய்க்குட்டி babies இல்லாட்டி young ones னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம இந்த சார்ட்ல உள்ளதை அந்த சார்ட்க்கு எழுதிக்கோங்க சொல்ற விளங்குதா can you hear me what did I say நான் காட்டுனேன் இல்லையா இந்த சார்ட்க்கு வெயிட் ஓகே சாரி இந்த சார்ட் போல கோட் அடிச்சு
இந்த சார்ட்டை ஃபில் பண்ணணும், இந்த சொற்களை வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? பாப்போம். அம்ராவுக்கு விளங்குச்சா? அம்ரா விளங்குனா கொப்பியை காட்டுங்க. ஷோ த புக். சரி, வெரி. ஒரு கோடு விட்டு விட்டு எழுதுங்க. லீவ் ஒன் ரூல் அண்ட் ரைட் அம்ரா. ஓகே, எல்லாரும் ஒரு கோடு விட்டு விட்டு எழுதுங்க. வெரி குட் அம்ரா. சதுர்ஷிகாவுக்கு விளங்குச்சா? கிளியரா சதுர்ஷிகா? மைக் ஆஃப் பண்ணி தான் இருக்கும், பரவாயில்ல. கை காட்டுங்க, ஃபிட் ஒன்னு காட்டுங்க விளங்கி இருந்தா. ஓகே, வெரி குட். யார் அது? கல்யாணி விட்டு பேர்ல வந்திருக்கிற நம்ம பையன். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மைக் ஆன் பண்ண முடியாது, சத்தம் வருமே. தமிழ் மீனிங் I will give you, don't worry. Okay, Hinu, don't worry, I will give the Tamil meaning. Don't worry about the Tamil meanings, I will give the Tamil meaning. Right, only the English ones. Fatima Mariam ku விலங்கலையா? Fatima பாருங்க, சதுர்ஷிகாட வீடியோ பாருங்க. சதுர்ஷிகா, can you show me the book to the audience? கொப்பியை காட்டுங்க சதுர்ஷிகா, கோட் அடிச்சது கிட்ட காட்டுங்க. மரியம்க்கு விலங்கல் என்ன செய்யணும்? இன்னும் கிட்ட கொண்டா, நாலா பிரிச்சிருக்கணும், அழகா அடிக்கணும் கோடு. ஓகே ஓகே, பாப்போம் இன்னும். ஓகே சதுர்ஷிகா. ரிஃபா, ரனிஷ், அந்த பாருங்க, அவிஷ்ணா எழுதிட்டாங்க சரியா. ஓகே, வெரி குட். அவிஷ்ணாட கொப்பியை காட்டுங்க. அவிஷ்ணா கிட்ட மத்தவங்களுக்கு பார்த்துக்கொள்ள. இன்னும் கிட்ட எடுங்கம்மா, கம் க்ளோசர். வெரி குட். நாலா பிரிச்சு ஒரு கோடு விட்டு விட்டு, வெரி குட், அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா மரியம்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ரீமா எழுதிட்டீங்களா? ரீமா, டிட் யூ ரைட் ரீமா? Rima finished? Sasmika and Susantika finished? Sashvika காட்டுங்க, book காட்டுங்க. Sashvika, video on பண்ணி show me the book please. Okay, Vishwachamot finished? Can you show me the book please, Vishwachamot? Vishwachamot video off பண்ணி கிட்ட கை மறைக்குது. Vishwachamot தெரியல, எழுதுனது தெரியல. ஓகே ஓகே ஓகே, இன்னும் எழுதல இல்லையா? எழுதுங்க எழுதுங்க, மிச்சத்தை எழுதுங்க. ஓகே ஃபாத்திமா. Fatima, Rima எழுதியாச்சா? Finished? Rima, show me the book, Rima. My video off ஆகுது Rima. Sadurshana, okay, very good Sadurshana. அம்ரா இன்னும் எழுதுறாங்க. மைக் ஆஃப் பண்ணி இல்லையா ரீமா? இப்போ மைக் ஆன் பண்ணியாச்சு. எத்தனை பாக்ஸ் அடிக்குது?
இது எல்லாத்துக்கும் பாக்ஸ் அடிக்கணும். எத்தனை 4 பாக்ஸ் ரீமா. 4 பாக்ஸ் இந்த மாதிரி ரீமா தான் பாருங்க ரீமா. லுக் அட் திஸ் இந்த மாதிரி. பாருங்க யதுர்ஷனாடே பாருங்க ரீமா. யதுர்ஷனா இன்னும் கிட்ட காட்டுங்க. யதுர்ஷனாடா பாருங்க ரீமா தெரியுதா? Can you see it? தெரியுதா ரீமா பாருங்க யதுர்ஷனாடே மைக் ஆன் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சொல்லுங்க. எஸ் சார் எஸ் எஸ் Yes, yes, yes. வெரி குட். ஓகே சர்தானே. Amra finished? Show me the book, Amra. No. Sorry, wait. மாறிட்டேனா? Okay. Sorry. தம்பி யார் கல்யாணிட பேர்ல இருக்குது யார் தம்பி? மைக் ஆன் பண்ணுங்க. What is your name? மைக் ஆன் பண்ணிக்கோங்க. தக்ஷிலன். தக்ஷிலன் ஏன் அக்கட பேர்ல இருக்குதா? எஸ் தக்ஷிலன். அக்கட பேர்ல இருக்குது கல்யாணி. இல்ல அம்மாவோட பேர்ல. ஓகே finished எழுதியாச்சா? இல்ல அம்மாவோட பேர்ல. எழுதியாச்சா தக்ஷிலன்? Show me the book, Takshilan. sir. Show me the book. Book காட்டுங்க. Okay. Very good. Okay, Takshilan. Tabiloshan. Finish Tabiloshan. Switch on your mic, Tabiloshan. Finish. Can you show me the book, Tabiloshan? Can you show me the book? Okay. It's okay. Very good. Right. Okay. Finished. Hope you finished. Abhishkar, finished Abhishkar? Abhishkar, switch on your mic and say finished. Finished, sir. Okay. Kabishkarku theriyuma ida Tamil meaning? Kidurshikaku theriyuma ida Tamil meaning? Mic on பண்ணுங்க Kidurshika. Kidurshika. இல்லையா? Khadija, mic on பண்ணுங்க Khadija. Yes sir. Finished எழுதிட்டீங்களாமா? Did you write? No sir. எழுதுங்க குயிக்கா எழுதுங்க ஓகேவா? Hepzibah, mic on பண்ணுங்க Hepzibah. Finished Hepzibah? பேசுங்க. You can speak. Nachi. Okay, I am going with Vaishalini. Vaishalini, can you switch on your mic? Vaishalini. Yes sir. Did you write ma? Editingla ma? Yes sir. Okay, show me the book, Papa. Vaishalini, the book, Papa. Vaishalini. Wait. Inga Vaishalini காணோம். Wait. Very good Vaishalini. Tamil meaning எழுதுனீங்களா Vaishalini? Yes sir. Okay, சொல்லுங்க பாப்பா ஒண்ணு மத்தவங்க எழுதி கொள்வாங்க அப்போ. Vaishalini எழுதுங்க சொல்லுங்க. Dog, puppy, cat, kitten, cow, calf, elephant, calf, horse, fawn, duck, duckling, lion, cub, deer, fawn, goat, pig, piglet, dog, puppy, goat, gosling. ரைட். அதுல வந்து கால்ஃப்ல காஃப் என்னது காஃப் எல் உச்சரிக்க கூடாது ஓகேவா?
எல் உச்சரிக்க கூடாது, காஃப்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, அப்ப எழுதிக்கோங்க எல்லாரும் தமிழ் அர்த்தத்துடன். ஓகே, தமிழ் அர்த்தத்தோட எழுதிக்கோங்க எல்லாரும். நான் 2 டைம்ஸ் சொல்லுவேன், சரியா எழுதிக்கோங்க. எழுத முடியலன்னா 3 டைம்ஸ். Third time again I will say. Bird, பறவை, nestling, sorry, குருவி, குருவி குஞ்சி அப்படி எழுதிக்கோங்க. Bird, குருவி, bird, குருவி, குருவி குஞ்சி, nestling. ஓகேவா? Wait, hold on a second. அடுத்து எழுதுங்க cat, பூனை, பூனை குஞ்சிலே, பூனை குட்டி, பூனை குட்டி. இல்ல நான் ஒண்ணு மாத்திரன் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சொல் போடுறேன். ஓகேவா? ஓகே, பசு, கன்றுக்குட்டி, கவ், காஃப், கவ், சாரி, காஃப், கன்றுக்குட்டி. அடுத்த பாருங்க, நான் மாத்தினது அதையும் சைட்ல எழுதிக்கோங்க. ரைட், சாரி, எலிஃபண்ட், காஃப், யானை, யானை குட்டியா இப்படிதான் சொல்லணும்னா யானை, காஃப். ஹோஸ்க்கு இது எழுதிக்கோங்க, ஃபோல், ஹோஸ், ஃபோல், குதிரை, குதிரை குட்டி, குதிரை, குதிரை குட்டி. டக், தாரா, தாரா குஞ்சு இல்லையா, டக்லிங், தாரா குஞ்சி. தாரா, தாரா குஞ்ச். சிங்கம், சிங்கக்குட்டி, லயன், கப், சிங்கம், சிங்கக்குட்டி. மான், போன், மான் குட்டி. ஆடு, ஆட்டுக்குட்டி, கோட் கிட், கோட் கிட். again I will say, okay, don't worry, நான் இன்னொருக்கா சொல்லுவேன். ஓகேவா ரீமா? பிக், பன்றி, பன்றிக்குட்டி, பிக்லெட். டாக், பப்பி அல்லது பப், நாய், நாய்க்குட்டி. கூஸ், கொஸ்லிங், வாத்து, வாத்து குஞ்சி. ஓகேவா? அவிஷ்ணா, ராஜ்குமார், அவிஷ்ணா, have you finished? Okay, சொல்லுங்க பாப்போம் தமிழ்ல மைக் ஆன் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து. ஓகே அவிஷ்ணா. cat, பூனை, kitten, பூனை குட்டி, cow, பசு, calf, கன்றுக்குட்டி, elephant, யானை, calf, யானை குட்டி, horse, குதிரை, fawn, foal, குதிரை குட்டி, duck, தாரா, duckling, தாரா குஞ்சு, lion, சிங்கம், cub, சிங்கக்குட்டி,
deer, man, fawn, man குட்டி, goat, ஆடு, kid, ஆட்டுக்குட்டி, pig, பன்றி, piglet, பன்றிக்குட்டி, dog, நாய், puppy, நாய்க்குட்டி, goose, வாத்து, gooseling, வாத்து குஞ்சு. வெரி குட் வெரி குட். யாருக்காவது இன்னும் டவுட் இருக்கா? ரீமா எழுதிட்டீங்களா? கையை காட்டுங்க. ஃபினிஷா இருந்தா தமிழ் எழுதிருங்க. ரீமா, can you hear me ரீமா? பாத்திமா ரீமா? ரீமா பயந்தா? டோன்ட் வரி. ஓகே ரீமா. சந்தை இல்ல அண்ட வகை ரீமா. மைக் ஆன் பண்ணுங்க ரீமா. ரீமா மைக் ஆன் பண்ணுங்க. ரீமா ஸ்டக் ஆகியா? ஸ்டக் ஆகி. ஹீனு, switch on your mic ஹீனு. சார் சொல்லுங்க ஹீனு. தமிழ் எழுதல. தமிழ் அர்த்தத்தை சொல்லுங்க ஹீனு குயிக்கா. ஹீனு. பூனை, பசு, கவுல் கன்றுக்குட்டி, எலிபண்ட் யானை, கவுல் யானை குட்டி, ஹார்ஸ் குதிரை, ஃபவுன் குதிரை குட்டி, டக் தாரா, டக்லிங் தாரா குஞ்சு, லயன் சிங்கம், கப் சிங்க குட்டி, டியர் மான், ஃபவுன் மான் குட்டி, கோட் ஆடு, கிட் ஆட்டுக்குட்டி, பிக் பன்றி, பிக்லட் பன்றிக்குட்டி, டாக் நாய், டாக் நாய், பப்பீஸ் நாய்க்குட்டி, கோஸ் வாத்து, கோஸ்லிங் வாத்து குஞ்சு. வெரி குட் வெரி குட். சரியா ஹீமா? ஓகே வெரி குட் ஹீமா. மதுஷனா, switch on your mic மதுஷனா. ஓகே சார். மதுஷனா, மதுஷனா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லையா? ஓகே அதுர்ஷனா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மதுர்ஷனா. ஓகே மதுர்ஷனா சொல்ல முடியுமா மதுர்ஷனா? Yes sir, I can speak. Okay, go on மதுர்ஷனா. Dog, நாய், puppy, நாய்க்குட்டி, cat, பூனை, kitten, பூனைக்குட்டி, cow, மாடு, calf, கன்றுக்குட்டி, elephant, யானை, calf, யானைக்குட்டி, horse, குதிரை, foal, குதிரைக்குட்டி, duck, தாரா, duckling, தாரா குஞ்சு, lion, சிங்கம், calf, fawn, மான்குட்டி, goat, pig, dog, நாய், puppy, நாய்க்குட்டி, goose, வாத்து, gosling, வாத்து குஞ்சு, bird, பறவை, nestling, பறவை குஞ்சு. குருவி குருவி குஞ்சின்னு சொன்னாலும் போதும். ஓகே அம்ரா, என்ன டவுட்மா அம்ரா? டெல் மீ அம்ரா, மைக் ஆன் யுவர் மைக். சொல்லுங்க அம்ரா. ரெபிட் குட்டிக்கு என்ன சொல்ற? என்னத்துக்குமா? ரெபிட் பனி பனி. நான் தர்றேன், இன்னும் தருவேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே இன்னும் தர்றேன். ஓகே வெரி குட். ஓகே ஓகேமா ஓகே ஓகே ரைட். அப்ப எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தரம் பாடமாக்கிக்கோங்க, ஒரு தரம் தனித்தனியா எல்லாரும் வாசிச்சுக்கோங்க பாப்போம். குயிக்லி சதுர்ஷிகா வாசிச்சுக்கோங்க, எல்லாரும் வாசிச்சுக்கோங்க ஒன்ஸ். கவிஷ்கா வாசிச்சுக்கோங்க, ரிஃபா வாசிச்சுக்கோங்க, ரீட் அவுட் இட். அர்னிதா வாசிச்சுக்கோங்க, ஹெப்சிபா, கத்தீஜா, முனீஃப், சஷ்விகா, கித்துர்ஷிகா, டெரன். டெரன் இருக்காரு இல்லையா?
சாஹிம் சாய்மா. ஓகே, வெரி குட். எல்லாரும் இருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் மூவ். ரைட், நான் பாருங்க. கவ், calf, deer, fawn, chicken, chick, pig, piglet, dog, puppy. Right. Let's listen to a song. இப்போ சொல்லணும், நீங்களும் சேர்ந்து சொல்லணும். Welcome to Kids Pages. Let's learn baby animals' names. Owl. Owlet. A baby owl is an owlet. இப்போ புதிதாக ஒரு சொல் வந்தா அதை குயிக்கா எழுதிக்கலாம். ஓகேவா? புதிதாக ஒரு சொல் வந்தா நீங்க எழுதிக்கோங்க, பரவாயில்ல. Bear. Cub. A baby bear is a cub. Rabbit. Kit. A baby rabbit is a kit. கிட்டனும் சொல்லலாம், பனினும் சொல்லலாம். ஓகே, Fawn. A baby deer is a fawn. Zebra. Fawn. A baby zebra is a fawn. Elephant. Calf. A baby elephant is a calf. Kangaroo. Joey. A baby kangaroo is a joey. Lion. Cub. A baby lion is a cub. Giraffe. Calf. A baby giraffe is a calf. Monkey. Infant. A baby monkey is an infant. Tiger. Cub. A baby tiger is a cub. Penguin. Chick. A baby penguin is a chick. Fish. Fingerling. A baby fish is a fingerling. Sheep. Lamb. A baby sheep is a lamb. Pig. Piglet. A baby pig is a piglet. Goat. Kid. A baby goat is a kid. Horse. Foal. A baby horse is a foal. Cow. Calf.
cow is a cat. Donkey. Colt. A baby donkey is a colt. Duck. Ducklings. A baby duck is a duckling. Chicken. Chicks. A baby chicken is a chick. Dog. Puppy. A baby dog is a puppy. Cat. Kitten. A baby cat is a kitten. Okay, good. Right. இப்போ நிறைய சொற்கள் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம முதல்ல எழுதுனதுல எழுதாததுகளை மட்டும் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? கிளியரா? இப்போ பேயா முதல்ல எழுதி இல்ல தானே? அப்போ பேயா எழுதுங்க. பேயா கப். லயன் எழுதிட்டோம். டைகர் எழுதல. பேண்டா எழுதல. ஃபாக்ஸ் எழுதல. லெப்பர்ட் எழுதல. இல்லையா? கேட் எழுதிட்டோம். சாரி. டாக் எழுதிட்டோம். பஃபலோ எழுதல. எலிஃபண்ட் எழுதிட்டோம். அப்போ 1 2 3 சாரி 1 3 4 5 6 9 வரையும் எழுதலாம். குயிக்கா எழுதிக்கோங்க பாப்போம். குயிக்கா எழுதிக்கோங்க. நான் அர்த்தம் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஒரு விசேஷம். பேயா பேயா என்னது? கரடி. பேயா கரடி. பேயா கரடி. கப் கரடி குட்டி. டைகர் புலி. புலி. கப் புலிக்குட்டி. பேண்டா
பேண்டா தானா வேற தமிழ்ல சொல்ல இயலாது பேண்டா cub பேண்டா குட்டி fox nari fox nari cub nari குட்டி leopard சிறுத்தை leopard சிறுத்தை cub சிறுத்தை குட்டி buffalo எருமை மாடு அல்லது எருமை calf எருமை குட்டியா எருமை கன்று எருமை கன்று சரியா ரீமா எழுதியாச்சா ரீமா ஓகேவா ஃபிட்டா ஓகே குட் கெவின் ஃபினிஷ் கெவின் முடிஞ்சா ஆன் பண்ணுங்க மைக் கெவின் கெவின் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக் கெவின் No, sir. ஓகே எழுதுங்க கெவின் அப்போ கிதுர்ச்சிகா ஃபினிஷ்ட் No, sir. ஓகே ரித்திக்ஷான் ஃபினிஷ்ட் Sir, I am finished. who is that Finished, sir. ஓகே மதுஷனா சொல்லுங்க பாப்பா அப்ப குயிக்கா அழகா Bear, கரடி, cub, கரடி குட்டி, tiger, புலி, cub, புலி குட்டி, panther, panther, cub, panther குட்டி, fox, நரி, cub, நரி குட்டி, leopard, சிறுத்தை, cub, சிறுத்தை குட்டி, buffalo, எருமை, calf, எருமை கன்று. ஓகே வெரி குட் வெரி குட் வேற யார் Thank you, sir. ஓகேமா அமானி ஹனா finished அமானி ஹனா switch on your mic அமானி ஹனா அமானி ஹனா லயா ஓகே அவிஷ்ணா சொல்லுங்க பாப்பா அவிஷ்ணா அழகா குயிக்கா கரடி கரடி குட்டி, புலி புலிக்குட்டி, பண்டா பண்டா குட்டி, நரி நரிக்குட்டி, சிறுத்தை சிறுத்தை குட்டி, எருமை எருமை கன்று. இங்கிலீஷ்ல சொல்றது இல்லையா அவிஷ்ணா சொல்லுங்க பேர் கரடி, கப் கரடி குட்டி, டைகர் புலி, கப் புலிக்குட்டி, பெண்டா பெண்டா கப் பெண்டா குட்டி, ஃபாக்ஸ் நரி, கப் நரிக்குட்டி, லெப்பர்ட் சிறுத்தை, கப் சிறுத்தை குட்டி, பஃபலோ எருமை, காஃப் எருமை கன்று. வெரி குட் அவிஷ்ணா அப்ப எழுதிக்கோ இதுலயும் தெரியாதெல்லாம் எழுதிக்கோ குயிக்கா ஓகே சார் எழுதியாச்சு சார். ஓகே
சார் ஓ சொல்லுங்கம்மா. சார் கமலுக்கு என்ன சார் சொல்றது தமிழ்ல அந்த ஒட்டகம். பேபிஸ்க்கு காஃப்க்கு? ஒட்டகக்குட்டி. இல்ல சார் அது ஓகே சார். எக்ஸ்கியூஸ் சார். ஓ சொல்லுங்க. சார் கோஸ்ட்னா என்னது சார்? கோசா ஹோசா? ஹார்ஸ் சார், ஹார்ஸ் சார். குதிரை. சார் டூஸ்னா என்னது? கூஸ்னா வாத்து. சார் டால்பின் சார். டால்பின் டால்பின் எழுதிக்கோங்க. காஃப்க்கு டால்பின் குஞ்சா சார்? காஃப் வந்து டால்பின் குஞ்சு. சார் எனக்கு டால்பின் விளங்கல சார். டால்பின்னா டால்பின் மீன், அத குஞ்சுக்கு வந்து காஃப்னு சொல்றது. சார் ஐ அம் finished சார். ஓகே. சார் என்னது? தேர் முதல்ல ஒண்ணே போடணுமா? முதல்ல உள்ளதா? சார் 20வது என்ன சார்? 20வது கேங்கரு. கேங்கருக்கு என்ன சார் வரும்? கேங்கருவே தான். கங்காரு. கங்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் 13வது கராஃப்னா என்ன சார்? ஜிராஃப். ஜிராஃப் தெரியும் தானே? ஒட்டக சிவிங்கி. சார் ஓ சார் கங்காரு குட்டியா? கங்காரு குட்டி. சார் ஓ சார் நான் சொல்லவா சார்? யாரது? டாங்கி. டொங்கி வந்து கழுதை. யதுர்சனா சொல்லுங்க பாப்போம். பேர் கரடி கப் கரடி குட்டி. டைகர் புலி கப் புலிக்குட்டி. பெண்டா பெண்டா கப் பெண்டா குட்டி. ஃபாக்ஸ் நரி கப் நரிக்குட்டி. லெப்பர்ட் சிறுத்தை கப் சிறுத்தை குட்டி. பஃபலோ எருமை கப் எருமை கன்று. கெமல் ஒட்டகம் கப் ஒட்டக குட்டி. ஜிராஃப் ஒட்டக சிவிங்கி கப் ஃபவுண்ட் ஒட்டக சிவிங்கி குட்டி. டால்பின் டால்பின் கப் டால்பின் குஞ்சு. டாங்கி கழுதை. ஃபால் கழுதை குட்டி. மங்கி குரங்கு. இன்சல்ட் குரங்கு குட்டி. கங்காரு கங்காரு ஃப்ளையர் கங்காரு குட்டி. வெரி குட். வெரி குட். ஓ Sir, what time finish the class? என்னதுமா? சொல்லுங்க. டிலான் முடிஞ்சா? Sir, can I tell? Yes, who is that? Sir, Oh, சார் கேங்கருக்கு ஜோயும் வருதனே சார். கங்காருக்கு ஜோயும் வரும், ஃப்ளையரும் வரும். ஓகேவா? அம்ரா finished? Excuse me sir. Excuse me sir. சொல்லுங்க. சொல்லுங்க. இன்ஃபன்ட்க்கு Excuse me sir, can I tell sir? வெயிட், யாரோ கேக்குறாங்க, டவுட் கேக்குறாங்க. அவங்க சொல்லுவோம். என்னம்மா? சார் நான் சொல்லவா? மங்கி இன்ஃபென்ட் என்ன சொன்னீங்க? இன்ஃபன்ட்க்கு குட்டி வருமா சார்?
குரங்கு குட்டி. Okay, sir. I can read, sir. Who is that? Hinu, sir. ஹீனு சொல்லுங்க ஹீனு குயிக்கா. Bear, Karadi, Cup, Karadi Kutti. Tiger, Puli, Cup, Puli Kutti. Banta, Banta, Penta, Cup, Penta. Banta Kutti. Penta. Fox, Nari, Cup, Nari Kutti. Leopard, Sirthai, Cup, Sirthai Kutti. Buffalo, Erumai, Calf, Erumai Kutti. Camel, Ottagan, Ottaga Kutti. Giraffe, Ottaga Chivingi, Giraffe. Calf, Ottaga Chivingi Kutti. Giraffe. Dolphin, Dolphin, Calf, Dolphin Kunji. Donkey, Kaludai, Foal, Kaludai Kutti. Monkey, Kurangu, in front, Kurangu Kutti. Kangaroo, Kangaroo. Kangaroo இல்ல kangaroo. Kangaroo, Kangaroo, Kangaroo. Flyer, Flyer. Kangaroo Kutti. Flyer. ரைட், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க போ. சார் ஓ சொல்லுங்க சார். என்னமா? Ghost என்ன சொல்ற? கோட்னா நான் சொல்ல கோட்னா ஆடு. Sir, I can read. கோட் மீன் ஆடு. I can ஓகேவா? வெயிட் கோட்னா Goat. ஆடு. ஓகேவா? ஓ சொல்லுங்க. Goat. கோட்னா ஆடு ஆடு. செகண்ட் பாட்டு போட்டீங்க தானே சார்? ஓ அதுல எழுதாதது எழுத சொன்னீங்க தானே சார்? எஸ். எழுதுனேன் சார். ஓகே அதுக்கு ஓகே தமிழ் மீனிங் எழுத பாப்போம். இப்ப இதெல்லாம் சொல்லி முடிக்கல, மிச்சம் இருந்தா சொல்லுங்க. ஓகேவா? இதெல்லாம் finish பண்ணி முடிஞ்சோனவும் மிச்சம் இருந்தா சொல்லுங்க எனக்கு. ஓகே சார். ஓகே ஓகே குட். ஓ ரைட், அடுத்த லிஸ்ட் என்ன சார்? என்னமா? சார் நான் சொல்லவா சார்? ரைட், இது எழுதிக்கோ. இந்த இருக்கு அடுத்த லிஸ்ட், மூணாவது லிஸ்ட். எழுதிக்கோங்க. சார் நான் சொல்லவா சார்? இதுல இதை எழுதணும் தானே, எப்படி சொல்லுவீங்க எழுதாம? இது மூணாவது லிஸ்ட் போட்டுருக்கேன், ஸ்கிரீனை பாருங்க நல்லா. சார் எத்தனை மணிக்கு கிளாஸ் விடுற? 4:30க்கு முதல்ல. சாரி 5:30க்கு முதல்ல. 5:30க்கு முதல்ல. ஓகே சார், தேங்க் யூ சார். 5க்கு எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு சார். ஒன்றும் செய்ய முடியாது. Sir, what do you mean goat? Goat. கோட் நான் சொல்றேன் எல்லாம் கோட், GOAT கோட். சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாத கிளாஸ்? No, I have a class. 3 சார். 3 o'clock. 3 we will try. Okay sir. Sir, what's the meaning of buffalo? Buffalo எருமை மாடு. அம்மா ஏசுவாங்க தானே? அம்மா ஏசுவாங்க தானே சொல்லு. Sir, what's the meaning of the buffalo? எருமை மாடு.
Sir, what do you mean cod? Cod? Spelling? COD? மீன் வகை ஒன்று, மீன் வகை, ஒரு வகை மீன். Sir, ஓ COD கொட்டுக்கு என்ன sir தமிழ் COD meaning? COD cod மீன், மீன் வகை ஒன்று, ஒரு வகை மீன். Sir, number 27. ஆ, Sir, number 27, what do you mean? 27 hippopotamus, நீர் யானை. ஹிப்போன்னு கூப்பிடுவோம் நம்ம, hippopotamus, நீர் யானை. What is dragonfly? என்ன dragonfly-னா? தட்டான் தெரியுமா? தட்டான். ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று இருக்கும். No. ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களோட ஊர்ல வேற பேர் சொல்லுவாங்களா இருக்கும். தும்பியா சார்? தும்பி. தும்பியா சார்? தும்பி. அதெல்லாம் புடிச்சு கல்லு தூக்கி இருக்கேன் சார். பாத்தீங்களா, கெட்ட பழக்கம். ஓகே ஓகே, பரவாயில்ல, வலிக்காம செய்யணும். ஓகே சார். ஓகே ஓகே. சார் crocodile. crocodile முதலை. முதலை. cockroach தெரியுமா? cockroach. Sir. Sir, கரப்பாம்பூச்சி. அரப்பான். கரப்பாம்பூச்சி. ஓகே. Sir, sheep is செம்மறியாடு. sheepனா செம்மறியாடு. யா. Sir, ostrich. Sir, ostrich தீக்கோழி. what is the meaning of the cod? cod மீன், மீன் வகை, ஒரு வகையான மீன். கடல்ல இருக்கிற ஒரு மீன். Sir, goose-னா தாரதானே? கூஸ்னா வாத்து. கூஸ்னா வாத்து, வாத்து. வாத்து வேற, தாரா வேற. Sir, codனா என்ன? cod மீன் ஒரு வகை மீன். Sir, gosling என்ன? 26. ostrich தீக்கோழி. ரைட், நான் சொல்றேன், எழுதிக்கோங்க எல்லாரும். எழுதிக்கோங்க. duck தாரா. எழுதல சார். எழுதுனதை திருப்பி எழுத வேண்டாம், நான் சொன்னாலும் நீங்க எழுத வேண்டாம். எழுதுனது duck தாரா, தாரா குஞ்சி, duckling. fish மீன், fingering. பேசக்கூடாது, இப்ப கேட்டுக்கொள்ளணும். இப்ப கேட்டுக்கோங்க. fish மீன், fingering மீன் குஞ்சி. cod ஒரு வகை மீன், அது ஒரு வகையான மீன் தான். கொட்டுங்கிறது ஒரு வகை மீன். ஓகேவா? கொட்லிங். கொட்லிங் கொட் மீன் குஞ்சின்னு எழுதினாலும் பரவாயில்ல. கூஸ் முதல்ல எழுதிட்டோம் இல்லையா? கூஸ் வாத்து, கொஸ்லிங் வாத்து குட்டி குஞ்சி. crocodile முதலை, hatchling முதலை குட்டி. ostrich தீக்கோழி, ostrich தீக்கோழி. hatchling தீக்கோழி குஞ்சி. கொட்னா மீன் வகை, ஒரு வகையான மீன். hippopotamus, hippopotamus நீர் யானை, நீர் யானை. hippopotamus நீர் யானை. dragonfly தட்டான் அல்லது தும்பி, தட்டான் அல்லது தும்பி. cockroach கரப்பான், cockroach கரப்பான். பேபி நேம் என்ன சார்? பேபிக்கு என்ன சார்? nib, nib. dragonfly ட பேபி வந்து nib. தும்பிக்கு பேபிஸ் என்ன சார்? nib, nib. nymph, sorry, nymph. cockroach, nymph. பாருங்களேன், கரப்பான் குஞ்சு வந்தா கூப்பிடுங்க, நிம்ப்னு கூப்பிடுங்க, வரும்.
கூப்பிட்டு சார் பாருங்க. 28 டிராகன் ஃப்ளைக்கு பேபி என்ன சார் தமிழ்ல? நிம்ப். தமிழ்ல தட்டான் குஞ்சுன்னு எழுதுங்க. வேற என்ன செய்ய? சார் தமிழ் மீனிங் ஏன் தெரியும்? கோழி. கோழி சொல்லுதா சார்? சார் கேட்டுக்கோங்க. ஷீப், செம்மறியாடு, lamb. பி உச்சரிக்க கூடாது. lamb, செம்மறியாட்டு குட்டி. செம்மறியாட்டு குட்டி. 29க்கு தமிழ் மீனிங் என்ன சார்? காக்ரோச், கரப்பான். அமாஷ் எழுதியாச்சா? கபிஷ்கர் எழுதியாச்சா? கபிஷ்கர் சார் கொக்கரோச்சிட பேபியை எப்படி சார் நிம்ப். ப்ரொனன்சியேஷன் பண்ற? நிம்ப். ஓகேவா? கதீஜா finished? கதீஜா ஓகே. கதீஜா சொல்லுங்க. 21வதுல இருந்து சொல்லுங்க கதீஜா. duck tara wing ana kuji how many class கேளுங்க அவங்க சொல்ற கேளுங்க. மீன் குஞ்சு goat ஒரு வகை மீன் goat மீன் குஞ்சு ஒரு வகை மீன் குஞ்சு goat பாத்து கோஸ்லிங் பாத்து குஞ்சு crocodile முதலை hatchling முதலை குட்டி ostrich கோழி hatchling தீக்கோழி குஞ்சு hippo நீர் யானை half நீர் யானை குட்டி தும்பி தும்பி குட்டி cockroach கரப்பான் கரப்பான் குட்டி ஓகே. அவ்வளவுதான் இல்லையா? ஷீப் செம்மறியாடு, lamb செம்மறியாட்டு குட்டி. ஓகே சார் அவிஷ்ணா சொல்லுங்க பாப்போம். ஓகே முதல்ல அவிஷ்ணா சொல்லுங்க குயிக்கா. duck தாரா duckling தாரா குஞ்சு fish மீன் fingerling மீன் குஞ்சு cod ஒரு வகை மீன் codling ஒரு வகை மீன் குஞ்சு goose வாத்து goosling வாத்து குஞ்சு crocodile முதலை hatchling முதலை குட்டி ostrich தீக்கோழி hatchling தீக்கோழி குஞ்சு hippopotamus நீர் யானை calf நீர் யானை குட்டி dragonfly தும்பி தும்பி குஞ்சு cockroach கரப்பான் கரப்பான் குஞ்சு hen கோழி chick கோழி குஞ்சு sheep செம்மறியாடு lamb செம்மறியாடு குட்டி. வெரி குட். வேற யார் சொல்ல முடியும்? அப்சா சொல்லுங்க. அப்சா சொல்லுங்க. duck தாரா duckling தாரா குஞ்சு fish மீன் fingerling மீன் குஞ்சு cod மீன் cod மீன் குட்டி goose வாத்து goosling வாத்து குஞ்சு crocodile முதலை hatchling முதலை குட்டி ostrich தீக்கோழி hatchling தீக்கோழி குஞ்சு hippopotamus நீர் யானை
காஸ் நீர் யானை குட்டி டிராகன் ஃப்ளை தும்பி மீன் தும்பி குட்டி ஹென் ஹென் கோழி சிக்கன் கோழி குஞ்சு ஷீப் செம்மறியாடு lamb செம்மறியாட்டு குட்டி cockroach கரப்பான் cockroach கரப்பான் மீன் கரப்பான் குட்டி Right. Hen. கோழி chick கோழி குஞ்சு கோழி சிக் கோழி குஞ்சு ஷீப் செம்மறியாடு lamb செம்மறியாட்டு குட்டி Okay, very good. Right. Okay. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்னு. Okay, ஒரு ஆக்டிவிட்டி ஒன்னு. குயிக்கா செய்யுங்க பாப்போம். செஞ்சு மேட்ச் பண்ணுங்க பாப்போம். பார்த்து இதை எழுதுங்க குயிக்கா. கோப்பில எழுதணும். In your book you have to write first of all. Then you have to match. Okay, sir. Okay. அழகா இடம் எடுத்து எழுதுங்க. ஒரு கோடு விட்டு எழுதினாலும் பரவாயில்லை. It's better. 5 minutes தாரன் குயிக்கா எழுதுங்க. Sir, I have finished. Sir, I am finished. Sir, I am finished. Sir, I am finished. Sir. Sir, I am. Sir, I am finished. 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 Sir, I am finished.
Sir, he no finish, sir. Sir, finish. Sir, I am finished. Sir, I am finished. Sir, he no finish, sir. Sir, Dixon, finish. Sir, finish, sir. Sir, finish, sir. Finish, sir. Sir, sir, finish, sir. We can't hear you. Sir, Sir, I am finished, sir. He no finish, sir. sir, I am finished, sir. Sir, I am finished. Now do my work. Sir, finish, sir. Sir, finish. 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 Sir, I have finished. Right. Sir. Okay, very good. Sir, I am finished, sir. Sir, I have finished, sir. Okay. We'll see. I have finished. I have finished. I have finished. Okay. Let's see. Papama. I am Cow. An answer. Cow. I have finished. I have finished. Cow. If it is correct, put the correct mark. Half. Pig. Piglet, sir. Piglet. Piglet. Biglet. Piglet. Piglet, sir. Monkey. Infant. Horse. Horse. Duck. Duckling. Goat. Dog. Okay. Sari arna sari potu ko quick ka.
ஓகே. ரைட், இதையும் ஃபில் பண்ணுங்க பாப்போம். கோப்பில எழுதி டைகர் அண்ட் கப். அப்ப இது என்னன்னு ஃபில் பண்ணுங்க. Okay, we'll see. Ostrich and chick. இல்லாட்டி இன்னொரு பேர் சொன்ன ostrichக்கு என்னது நினைவு இருக்கா? அது பேரும் போட்டுக்கலாம். ஓகேவா? ostrich, chick இல்லாட்டி இன்னொரு பேர் இருந்துச்சு. bear. bearக்கு என்ன போட்டோம் நினைவு இருக்கா? ஓகே, cub. அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். Right? Right. Hippopotamus. என்ன சொன்னோம்? calf. fish. fryனும் சொல்லலாம், fingerlingனு சொல்லலாம். fingerlingனு சொல்லலாம். ஓகே, fryனும் சொல்லலாம், fingerlingனு சொல்லலாம். monkey. infant. Okay. Right. So இன்றைக்கு போதும். இன்றைக்கு கொஞ்சம் சார் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். சாருக்கு தொடர்ந்து கிளாஸ் செய்யற கஷ்டமா இருக்கும். So இன்றைக்கு போதும். You have to study those things. You have to study by heart. இல்லையா? பாடமாக்கி